Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம AutoCADல வந்துட்டு 3D மாடல்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். அந்த வகையில் வந்துட்டு நமக்கு வந்து AutoCAD 2D ஷார்ட்கட் கீஸ், கண்ட்ரோல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம் பார்த்துக்கணும். அந்த 2D டிராயிங்ஸ் எப்படி 3D கன்வெர்ட் பண்ணணும், ஓகேவா? 3D மாடல் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கணும். அந்த வகையில் இப்போ நம்ம வந்துட்டு ஓகேவா இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு நம்ம வந்து இப்போது 3D மாடல்ஸில் வந்துட்டு நம்ம வந்து பாக்ஸு, எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வ் அந்த பார்த்தியாரை பார்த்துக்கணும். சொன்னிக்கல், சிலிண்ட்ரிக்கல், மெஷிங் ஆப்ஜெக்ட் அண்ட் சாலிடேட்டரி, ட்ரா டூல்ஸ், மாடிஃபை டூல்ஸ் எல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். செக்ஷன் பிளைன்ன்றது பார்க்க போகிறோம். செக்ஷன் பிளைன் ஓகேவா? செக்ஷன் பிளைன்ன்றது என்னன்னாக்கா, இப்போ நான் வந்து ஒரு பார்ட்டு வந்து நான் ட்ரா பண்ணியிருப்பேன். அந்த பார்ட்டுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குது தெரியுமா? அந்த ஹோல்ஸ் செக்ஷன் பிளைன் வந்து அது வந்து வியூ பண்ணலாம். அது எந்த மாதிரி ஹோல் இருக்குது, என்ன மாதிரி அது வந்துட்டு நம்மளுக்குன்றதை இண்டிகேட் பண்ணலாம். அது கவுண்டர் போகிற கவுண்டர் சிங்கான்றது வந்துட்டு அந்த செக்ஷன் வியூவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இங்கே ஒரு ஹாலோ பிளாக் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து எனக்கு 2Dயில் இருக்குது. இது வந்து நான் 3D கன்வெர்ட் பண்ணுறது என்னன்னாக்கா, டாப்ன்றது இருக்குது அது வந்து SW ஐசோமெட்ரிக் கண்டுபிடிச்சிட்டு இந்த 3D வயர் ஃப்ரேம்ன்றது வந்து எனக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். அந்த ஷேடட் வித் எட்ஜஸ்ன்றது கொடுத்துருக்கேன். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்துட்டு எந்த டைமென்ஷன்ஸ் எதுவும் லென்த்து விடுத்த ஹைட் கொடுத்துட்டு உடனே இப்போ எனக்கு ஹைட் வந்து கொடுக்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பிளாக் வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ தட் இப்போ இந்த மாதிரி எனக்கு பிளாக் நான் ட்ரா பண்ணும்போது வந்துட்டு எனக்கு இங்கே இப்போ திரும்ப இப்போ நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இது பண்ணும்போது எனக்கு இந்த சென்டரில் எனக்கு ஒரு ஹோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன மாதிரி ஹோலுன்றதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம டிராஃப்டிங்கில் வந்துட்டு எனக்கு வந்து அந்த வந்து டூ சர்க்கிள்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அது எனக்கு வந்து கவுண்டர் சிங்காக கவுண்டர் போரா இல்லை நார்மல் ஹோலான்றது வந்து டெரைவ் பண்ணுறது. இப்போ இது வந்து நம்ம செக்ஷன் வியூவில் பண்ணலாம். இப்போ இது வந்து நான் செக்ஷன் பிளைன்ன்றதை வந்து கிளிக் பண்ணிட்ட உடனே எந்த பக்கம் வேணுமா ஆக்சுவலி கேட்கு. ஸோ தட் எனக்கு வந்து இந்த செக்ஷன் பிளைன் இங்கே கொடுக்குறேன். அது கொடுத்துட்டு நான் இங்கே வந்து இங்கே ட்ராக் பண்ணினாக்கா 3D ஆப்ஜெக்ட் சாலிட் எனக்கு கிளிக் பண்ணிட்ட உடனே அந்த இங்கே வந்து நான் பின்னாடி எடுத்துகிட்டு போனேன்னாக்கா கிளிக் பண்ணிட்டோன்னே என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிடணும். என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோன்னே எனக்கு இந்த மாதிரி வந்து டேட்டா பாக்ஸ் இண்டிகேட் ஆகுது. ஸோ தட் இதில் என்ன பண்ணுவேனாக்கா எனக்கு இந்த பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்துட்டு இந்த செக்ஷன் வந்துட்டு எனக்கு எவ்வளோ எங்கே வேணுமாச்சுன்னு கேட்கும். ஸோ தட் எனக்கு அந்த பாயிண்ட் வந்து நான் கிளிக் பண்ணேனாக்கா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து செக்ஷன் வியூ வருது. ஸோ தட் இது வந்துட்டு உங்களுக்கு நான் 3D ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். அந்த 3D ரொட்டேட்டில் வந்துட்டு ஒன்று இருக்கும் 3D ஆர்பிட்ன்றது ஃபஸ்ட்டு நான் எடுத்து 3D ஆர்பிட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாட்டில் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்லைட் போர்ஷன் வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி கிராஸ் வியூவில் வந்துட்டு இண்டிகேட் பண்ணி அதே எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து செக்ஷனில் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக வேணுமா இருந்துச்சுனாக்கா அதுவும் நம்ம வந்து இப்போ பண்ணலாம். ஓகேவா? இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு அந்த இப்போ எனக்கு பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்கை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இப்போ கிளிக் பண்ணிக்கிற ஒன்று எனக்கு வந்து இந்த 3D சாலிடேட் எடுத்துருக்கோம். இதுலேருந்து எனக்கு 2 டேரக்டிவ் இண்டிகேட் ஆகுது. இதில் ஃபஸ்ட் டேரக்டிவ் வந்துட்டு நான் கிளிக் பண்ணிக்கிற விட்டு எனக்கு அந்த பார்ட் வந்து எங்கே மூவ் ஆகணும்ன்றது வந்து டிஸ்டன்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த ஹோல் எங்கே இருக்குதுன்ட்டு அந்த ஹோல் எங்கே இருக்குதுன்ற கிளிக் பண்ணுற உடனே அந்த பார்ட்டுக்கு எனக்கு வந்து அந்த செக்ஷன் வியூவில் வந்துட்டு எனக்கு ட்ரா பண்ணி காமிக்கும். ஸோ தட் இப்போ நம்ம வந்து ஹோல் பண்ணிட்டு அந்த ஹோலில் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த எஸ்கேப் கொடுத்துட்டோன்னே அந்த பார்ட் செக்ஷன் வந்து எனக்கு இண்டிகேட் ஆகும். ஸோ தட் நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து சரி ஹோல்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு சிலிண்டர் பிளாக் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த சிலிண்டர் பிளாக் ஜஸ்ட் இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கணுங்க. இந்த சர்க்கிள் ட்ராப் பண்ணிட்டு அந்த உள்ளே வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டேன். இந்த எக்ஸ்ட்ரூட் கொடுக்குற பண்ணிட்டு நான் இப்போ சப்ராக்ட் பண்ணி இது வந்து சப்ராக்டட் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். சப்ராக்டட் கிளிக் பண்ணிட்டோன்னு ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமா இருக்குதுன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இப்போ எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ராக்ட் ஆகணும். அதே இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும்னாக்கா கிளிக் பண்ணிட்டு அந்த என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு எனக்கு ஹோல்டு வந்து இண்டிகேட் ஆகுது. ஸோ தட் இந்த பார்ட் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஹோலாக இருக்குது தெரியும். இது வந்து எனக்கு செக்ஷன் பிளைன் இருக்கும். ஸோ தட் இந்த செக்ஷன் பிளைன்றது கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆகணும். அந்த நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோன்னு என்டர் கொடுத்துட்டோன்னு எனக்கு இந்த வியூவில் வந்து எனக்கு வேணுமாச்சு. ஸோ தட் 3D ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த ஆரோ இண்டிகேட் ஆகுது. இந்த ஆரோ கீழே வந்துட்டோன்னா ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்து இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட் சென்டரில் வந்து எனக்கு செக்ஷன் வந்து எப்படி கட் ஆகுது அன்றது கொடுத்தோம்னாக்கா எனக்கு வந்து இண்டிகேட் ஆகுது. இப்போ பார்ட் பார்த்தீங்களா வந்துட்டு ஓகேங்களா? இப்போ பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அது எப்படி ஹோலாக இருக்குதுன்றது வந்து நினைக்கிறது. இது பார்ட் வந்து கட் ஆகல. எனக்கு வந்துட்டு என்ன இருக்குதுனாக்கா செக்ஷனில் வந்துட்டு கொஞ்சம் அந்த கட் போர்ஷன்ஸில் வந்து கட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு வந்து இண்டிகேட் ஆகுது. இது உங்களுக்கு வந்து ஆங்கிள் எந்த வேணுமோ டில்ட் பண்ண வச்சுனா கூட அந்த ஆங்கிள் வந்து நம்ம டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ்கேப் கொடுத்துட்டோம்னா நம்ம நார்மல் போர்ஷன்ஸ்க்கு வந்து அது இண்டிகேட் ஆகிடுது. தென் இப்போது நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டாபிக் பற்றி பார்ப்போம். எந்த டாபிக்னாக்கா நமக்கு வந்து இப்போ செக்ஷன் பிளைன்ன்றது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. தென் நிறைய இப்போ வந்துட்டு நம்ம இந்த மெட்டீரியல் நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்னன்னாக்கா எனக்கு வந்து இங்கே ஷேடட் வித் எட்ஜஸ், ஷேடட் வித் ரியலிஸ்டிக் அந்த மாதிரி இந்த ஹெட் அண்ட் அந்த மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது. இந்த ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2D வயர் ஃப்ரேம் ஒன்று 2D வயர் ஃப்ரேம் என்ன இண்டிகேட் ஆகும்னாக்கா 2D வயர் ஃப்ரேம் இருக்குன்னா எனக்கு பார்ட் வந்துட்டு எனக்கு வந்து 2Dயில் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ பார்ட் வந்துட்டு நான் என்ன ட்ரா பண்ணுறதுன்னா ஐசோமெட்ரிக் அந்த மாதிரி தான் வந்துச்சுனாக்கா எனக்கு வந்து எனக்கு 2Dயில் தான் இருக்குது. எனக்கு வந்து இப்போ ஃப்ரேம் வந்துட்டு இப்போ எனக்கு நான் 3Dயில் இருக்குது. எனக்கு 2Dயில் இந்த பார்ட் பார்க்கணும்னு வச்சுனாக்கா வந்து எனக்கு கொடுக்கலாம். எனக்கு 3Dயில் வந்துட்டு எனக்கு பார்ட் வந்து இந்த மாதிரி இண்டிகேட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்ட் வந்துட்டு இப்போது கான்சன்ட்ரேஷன்
நெக்ஸ்ட் ஒரு பார்ட் இதில் இண்டிகேட் ஆகும். இதில் வந்து என்னன்னாக்கா எனக்கு வந்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் லைட்டு ஷேடோ ஆச்சுனாக்கா எப்படி வந்து வாட்டர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அது வந்து எனக்கு லைட் கலரில் வந்து ஷேடோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த பார்ட்டுக்கு. அண்ட் இப்போ இந்த வேறு மாதிரி கிளிக் பண்ணிட்டோன்னே எனக்கு வந்து ஷேடோ வந்து இருக்குது. இப்போ வந்து எனக்கு ஹிடன்னாக்கா எனக்கு வந்துட்டு இப்போ சைடில் வந்து ஹிடன் லைன்ஸ் இருக்குது. அந்த ஹிடன் லைன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து இது இண்டிகேட் ஆகாது. பாருங்கள், இப்போ பாட்டு எனக்கு தெரியுமா, இந்த பாட்டு வந்து எனக்கு 2D வயர்ஃப்ரேமில் இருக்கும். அந்த எனக்கு ஹிடன் லைன்ஸ் இருந்தால் எனக்கு வந்துட்டு இருக்குதுக்கா, அது ஹிடன் ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஹிடன் ட்ரெஸ் இருக்குதுன்னா இதில் கிளிக் பண்ணிட்டோன்னே எனக்கு வந்து ரியலிஸ்டிக் இருக்குது. ரியலிஸ்டிக்னாக்கா இப்போ நம்ம பாட்டு மேக்னிஃபேக்சர் பண்ண போகிறோம்னாக்கா எனக்கு இந்த மாதிரி கலரில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்ன்றது வந்து நம்ம ரெண்டரிங் பண்ணிட்ட உடனே அந்த பாட்டை வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து ரியலிஸ்டிக்காக. இப்போ இந்த பாட்டு வந்து ரியலிஸ்டிக்கிறது வந்துட்டு இந்த கலரில் வந்துட்டு எப்படி நேச்சுரல் கலர் இருக்குன்னா அந்த மாதிரி இண்டிகேட் ஆகுது. இது தென்னை ஷேடு கலர்ஸ் எல்லாம் இல்லாமல் அந்த நெக்ஸ்ட் இது வந்து ஷேட் கொடு, கொஞ்சம் லைட்டாக கலர் ஷேட் கொடுனாக்கா இந்த பாட்டு கொஞ்சம் வந்து ஷேட்ஸ் இந்த மாதிரி லைட் கலரில் வந்து இண்டிகேட் ஆகும். ஆனால் நெக்ஸ்ட் வந்துட்டு ஷேடட் வித் எட்ஜஸ் இருக்குது. ஷேடட் வித் எட்ஜஸ் வந்துட்டு நார்மலாக வந்து நம்ம பாட்டில் வந்துட்டு 3D மாடல் பண்ணுறோம்னாக்கா ஷேடட் வித் எட்ஜஸ் தான் பண்ணணும். ஏன்னாக்கா வந்துட்டு இப்போ நான் சைட் வியூ எடுக்கும்போது ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணும்போது அந்த சர்க்கிள் அவுட்டரோ இல்லை மேலே போகாமல் இருக்கிறதுக்கோசரம் அதுக்கு ஷேடட் வித் எட்ஜஸ்னாக்கா அந்த பிளாக் பண்ணுவேன் எனக்கு அந்த சர்க்கிள் வந்து ட்ராப் பண்ணுறது. அதுக்கோசரம் நார்மலாக வந்து நம்ம ஷேடட் வித் எட்ஜஸ் அந்த பாட்டு வந்து இண்டிகேட் பண்ணுறோம். அந்த தென் ஷேட் வித் கிரே கலர் என்னொன்னே பாட்டு வந்து எனக்கு கிரே கலரில் இண்டிகேட் ஆகும். அந்த ஷேட் எட்ஜஸ் தான் இந்த மாதிரி கிரே கலரில் பாட்டு வந்து இண்டிகேட் ஆகும். ஓகே, அந்த இந்த பாட்டு கிளிக் பண்ணிட்டோன்னே எனக்கு வந்து ஸ்கெட்சின்னு இருக்குது. இந்த பாட்டு வந்து எனக்கு ஸ்கெட்சுன்றது கிளிக் பண்ணுறோன்னே இந்த பாட்டை வந்து நான் ஸ்கெட்ச் பண்ணேன், அதாவது நான் டயக்ராம் ட்ரா பண்ணேன்னாக்கா எனக்கு வந்துட்டு எப்படி வித்தவுட் ஸ்கில்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அந்த மாதிரி பாட்டு வந்து எனக்கு ஸ்கெட்சே வந்து நான் ட்ரா பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் இது கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து வயர் ஃப்ரேம்ன்றது இருக்குது. வயர் ஃப்ரேம்ன்றது வந்து என்னன்னாக்கா அந்த நம்ம 2D வயர் ஃப்ரேம் சொன்னோம்னா அந்த 2Dயில் வந்துட்டு எனக்கு வயர் ஃப்ரேம் இது இண்டிகேட் ஆகும். அந்த பாட்டு என்னென்ன இருக்குது அதெல்லாம் எனக்கு வந்து ரியலிஸ்டிக்காக எனக்கு தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ரேன்றது இண்டிகேட்டர். எக்ஸ்ரேனாக்கா இப்போ இந்த பாட்டு இருக்குதுன்னா அந்த பாட்டு வந்து அவுட்டர் போர்ஷன், அதாவது நம்ம சர்க்கிள் கட் பண்ணிக்கிறோம்னா அந்த சர்க்கிள் வந்துட்டு எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குதுன்றது வந்து நம்ம இங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ரேன்றது வந்து இண்டிகேட்டாக இருக்குது. அண்ட் தென் இங்கே எஸ்டபிள்யூன்னு இருக்குதுன்னா இந்த எஸ்டபிள்யூ எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இப்போ நம்ம பாட்டு வந்து இப்போ ஸ்வீப் பவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வியூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எஸ்டபிள்யூன்றது வந்து என்னக்கா சவுத் ஈஸ்ட்ன்றது வந்து எண்ட் எஸ்டபிள்யூனாக்கா சவுத் வெஸ்ட்ன்றது எண்டினாக்கா நார்த் வியூ. அந்த பாட்டுக்கு வந்துட்டு நம்ம எந்த மாதிரி வியூவில் வந்துட்டு அதை ரெப்ரசன்டேட் பண்ணணும் அன்றத பாட்டுக்கு வந்து இண்டிகேட்டர் வெஸ்ட் நார்த்ன்றது வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் வந்து பாட்டு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ செக்ஷன் பிளேன் என்னன்றது பார்த்தோம். செக்ஷன் பிளேன் கூட வந்துட்டு நம்ம அந்த மெட்டீரியல் வந்து எப்படி ஆட் சப்ராக்ட் பண்ணுறதுன்றது பார்த்தாச்சு. அது கூட வந்துட்டு என்ன மாதிரி வியூவில் இருக்குது, என்ன மாதிரி பாட்டு வந்துட்டு இந்த விஷுவல் ஸ்டைல் பண்ணலாம்ன்றதை வந்து பார்த்துட்டு வந்து அந்த அடுத்த டாப்பிக்கில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக டாப்பிக்கை சந்திப்போம். அன்டில் நெக்ஸ்ட் சந்தோஷ் CAD NEST ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.